அதுக்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ தேர்தலுக்கான நடைமுறைகள், மனு தாக்கல் செய்வதற்கான தேதிகள் இன்னும் 3 நாட்கள்ல தொடங்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கு. கூட்டணி சார்ந்த முடிவுகள் எல்லாம் எப்படி விரைவுபடுத்த போறீங்க? இந்த தேதி அறிவிப்பு உங்களுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா எந்த நெருக்கடியா மாறாது. ஏன்னா நாங்க எப்போதுமே தயார் நிலையில இருக்கோம். ஒரு விஷயம் காரணம் என்னன்னா, நாங்க இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த நம்முடைய பொதுச்செயலாளருடைய உத்தரவின் பேர்ல எல்லாமே பூத் கமிட்டி, அதே போல மகளிர் பாசறை, பெண்கள் குழு, இளைஞர்கள் பாசறை, இதெல்லாம் ஒவ்வொரு பூத்துக்கு அமைச்சு கட்டமைப்பு பத்தி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விருப்ப மனு வாங்கிட்டாங்க. 2000க்கு மேற்பட்டவர் விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. அவங்க விருப்ப மனு வாங்கிடுச்சு. அது ஆட்சி மன்ற குழு உட்கார்ந்து அது டிசைட் பண்ணும். பொதுச்செயலாளர் வேட்பாளர் பத்தி அறிவிப்பாரு. கூட்டணி பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது பொறுத்து எங்க தலைமையில எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். அதனால எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு, ஜரூரா போயிட்டு இருக்கு. ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை. இல்ல, அடிப்படையில கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு அதிமுகவுக்கு சிக்கல் இல்ல. ஆனா யார் எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்றது கூட்டணி முடிவான பிறகுதானே தெரியும். இப்போ அதுவே தெரியல அப்படின்னும் போது எப்படி அந்த பணிகளை தொடங்குறதோ அல்லது நாமினேஷன் பண்ற விஷயங்களை தொடங்குறதோ இருக்கும். சரிங்க, இப்ப திமுக சீட் இறுதி பண்ணாங்க. எந்தெந்த தொகுதியில கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த தொகுதியில திமுகன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்களா? அவங்க இல்ல வேற எந்த அவங்க கூட்டணி கூட இவங்க தான் கூட்டணின்ற முடிவு இருக்கு. கூட்டணி அமைதா இல்லையான்ற ஒரு கேள்வி அதிமுக கிட்ட இருக்குல்ல அப்படின்னு கேக்குறேன். எல்லாமே அப்ராப்ரியேட் டைம், அதாவது உரிய நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உரிய நேரத்துல எல்லாம் நடக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா எது உரிய நேரத்துல கூட்டணி அமைக்கிறது, கூட்டணிக்கு உரிய தொகுதி கொடுக்கறது, அப்புறம் எந்த தொகுதி நாங்க நிக்கிறது, கூட்டணிக்கு எந்த தொகுதி கொடுக்கறது, அப்புறம் இதெல்லாம் எல்லாமே கண்டிப்பா உரிய நேரத்துல நடக்கும். எல்லாம் அந்த தேர்தல் அட்டவணை இல்லையா, அதுக்குள்ள நிச்சயமா எல்லாம் நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.